ஆஸ்திரேலியா ரொம்ப பயப்படுது இந்தியா. பயப்படுதுனால விக்கெட் இல்லாததே கூட அதை விக்கெட்டா மாத்துறாங்க. இப்படி ஆஸ்திரேலியால இன்னைக்கு நேற்றைக்கு நடக்கிறதுலாம் கிடையாது. நான் பல மேட்சுகளை பார்த்திருக்கேன். நமக்கும் கடந்த 25 வருஷமா கிரிக்கெட் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனா ஆஸ்திரேலியா இந்த தில்லலங்கடி வேலை அப்பமே பண்ணிட்டு தான். இதெல்லாம் எதுக்கு ஆஸ்திரேலியா இந்த டீம்ல இருந்து இந்த மாதிரி தில்லலங்கடி வேலை பண்ணுதான் நீங்க இந்த அளவுக்கு முன்னுக்கு வரணும். உங்க முயற்சியெல்லாம் எங்க போச்சு? முயற்சியெல்லாம் பண்ணுங்க. முயற்சி பண்ணுவாங்க. முயற்சி பண்றோம். ஆனா இடையில மேட்ச் ஜெயிச்சல் ஒரே ஒரு விஷயத்தை நீங்க மாத்தும் போது மொத்த மேட்சும் மாறும். அதை நீங்க கணக்குல பண்ணி வச்சுதான் ஆஸ்திரேலியா என்ன பண்ணுது, அந்த மேட்சை மாத்துறது. அந்த கிடைக்காத விக்கெட் அடாக்குது. இப்படி ஆஸ்திரேலியாவுக்கு இந்த டீம்ல தான் இப்படி நடக்கும். அது ஆஸ்திரேலியா சொந்த மண்ணில் போனாலே ஏதாவது ஒரு தில்லலங்கடி வேலை அவங்க பண்ணிட்டு தான் இருக்கும். பார்த்துருக்கோம். நமக்கு நிறைய விஷயங்களை பார்த்துருக்கோம். பந்தை சேதப்படுத்துறது, சில விஷயங்களை விக்கெட்டு கேட்கறது, ரிவ்யூ இல்லாட்டால ரிவ்யூயை கேட்கறது, இப்படி பல விஷயங்கள்ல சில கைப்பாசை இப்படி வைக்கிறது அப்படி வைக்கிறது. இதெல்லாம் பண்ணும்போது இந்திய உலக கிரிக்கெட்டிலே ஐசிசி கிரிக்கெட்ல இதெல்லாம் தரமற்ற ஒரு லோக்கல் விஷயங்கள். இதையெல்லாம் நம்ம கருத்துல கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட சில விஷயங்களை எல்லாம் கருத்துல கொண்டு கிரிக்கெட் வாரியங்கள் அதை முன்னெச்சரிக்கையாக எடுக்க வேண்டும். ஒரு டீம் வெற்றியை தோல்வி அது உழைப்பினால கிடைக்க வேண்டும். முயற்சி